எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் மல்லை சத்யா அவர்களுடைய உண்ணாவிரதத்தில் பங்கேற்று அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவருக்கும் மதிமுகவிலிருந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வந்தன. அவர் பங்கேற்கக்கூடிய அந்த இலக்கிய கூட்டங்களில் எல்லாம் அவர் பங்கெடுக்க கூடாது அப்படின்றது போன்றதுங்க. தமிழ்நாட்டுல அவரை நடமாட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள். இப்ப சமீபத்துல கூட காட்பாடியில ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க சென்றிருக்கிறார். நுழையாதே நுழையாதே காட்பாடிக்குள் நுழையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தினர் வைகோவுக்கு ஆதரவாக. எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை? ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை வைகோவும் அவருடைய மகன் துரையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சுரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதி. பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். மாலை நேர பல்கலைக்கழகங்களாக திராவிட இயக்கத்தினுடைய மேடைகள் திகழ்ந்தது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இவையெல்லாம் மேடைகளில் பேசி நாடு முழுமைக்கும் இருக்கிற தமிழர்களினுடைய கவனத்தை ஈர்த்த வைகோ இன்றைக்கு மகனுக்காக குண்டாஸ் வேலை செய்வதற்கு இறங்கி வந்திருக்கிறார் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பேச்சுரிமைக்காக பேசிய தலைவர், கருத்துரிமைக்காக தொடர்ந்து களமாடிய தலைவர், இன்றைக்கு மகனுக்காக இப்படி ஒரு நிலைக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறாரே என்றுதான் நான் எண்ணுகிறேன். உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாடறிந்த தமிழறிஞர் என்கிற இடத்திலிருந்து கவி மாமணி என்று அவருக்கு பெயர். உலக நாடுகள் முழுமைக்கும் அவர் ஏறாத தமிழ் அமைப்புகளினுடைய மேடைகள் கிடையாது. அவரை மறுதளித்து விட்டு தமிழ் இலக்கிய மேடையை நீங்கள் அலங்கரித்து விட முடியாது. அகட விகடம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை பிரதான தொலைக்காட்சியில் நண்பர் பாஸ்கர் ராஜ் நடத்தினார். அங்கே நடுநாயகமாக அவர் உட்கார்ந்து கொண்டு இளம் பேச்சாளர்களை வார்ப்பித்த அந்த பாங்கு, தமிழுக்கு அவர் பிரசவித்திருக்கிற சொற்கள், அவருடைய மேடை நடையில் பேசுகிற அந்த துணி இருக்கிறது இல்ல, அது இதுவரைக்கும் தமிழ் இலக்கிய மேடையில் யாருமே பேசாத ஒரு துணி. அவ்வளவு நயமாக தமிழெண்ணையே ஆராதித்து மகிழ்கிற அளவுக்கு தன்னுடைய தமிழால் மேடைகளை அலங்கரித்த பெருமகன். இப்படி உட்கட்சி ஜனநாயகத்தால் ஒரு தம்பி பாதிக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி நெஞ்சு பொறுக்காமல் வந்து அந்த மேடையில் ஏறி நியாயத்தின் குரலை கேட்டார். அவர் எந்த இடத்திலும் வசைபாடவில்லை. அறத்துக்கு மாறாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் சொன்னார், மல்லை சத்யா எங்காவது ஒரு சாலை விபத்தில் சிக்கி இருப்பாரேயானால் அவருடைய ஆபத்தான நேரத்தில் யாருக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சத்யாவிடத்திலே கேட்டால், என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய தாய் தந்தையருக்கோ என்னுடைய உடன் பிறந்தவருக்கோ தகவல் சொல்லுங்கள் என்று சொல்ல மாட்டார். என்னுடைய தலைவர் வைகோவுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட தம்பிக்கு கொலை பழியை சுமத்தி வெளியேற்றுவது நியாயம்தானான்னு கேட்டார். இதை விட நயமாக பேசிவிட முடியுமா? உங்களை போல கலைஞரனுடைய குலதொழில் என்ன என்று தெரியும், அவருக்கு நல்ல நாயனம் வாசிக்க தெரியும் என்று சொல்லி சாதியின் பெயரால் விமர்சித்து விட்டாரா கவியறிவி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள்? அல்லது நாளாந்தர பேச்சாளரை போல ஒரு வார்த்தை பேசிவிட்டாரா? எதற்காக இவ்வளவு மோசமாக களத்திலே இறங்கி நிற்கிறீர்கள்? எதிர்வினை ஆற்றுவதற்கு இன்னொரு தரப்பு தயாரானால் என்ன சூழலை நீங்கள் எதிர்கொள்வீர்கள்? நாடு முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஏன் ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லையா? கருத்தே தெரிவிக்க கூடாதா? நீங்கள் தவறே செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாதா? பல கருப்பையா என்று துறைமுகத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடறிந்த தலைவர்களில் ஒருவர், நல்ல தமிழ் பேச்சாளர். அதிமுக காரனே கமிஷன் வாங்கிக்கிட்டு தான் வேலை செய்யறான் அதிமுக ஆட்சியிலன்னு பேசினார். அதற்காக அதிமுகவினரால் அவருடைய வீடு தாக்கப்பட்டது. ஓடோடி சென்று அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று மதிமுகவினரை அனுப்பி வைத்தவர் வைகோ. ஜெயலலிதா என்கிற அந்த பெண் ஆளுமையை உலக அரங்கமே வியந்து பார்க்கிற அன்னை தெரேசா வந்து ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு அவருக்கு ஆசீர்வாதத்தை அளித்து விட்டு போனார். அப்போ அன்னை தெரசாவினுடைய இதயத்தில் குடியிருக்கிற ஒரு தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா தனி அறையில்
சந்தித்து பேசிக் கொண்டது என்ன என்று சொல்லி ஒரு மலிவான விமர்சனத்தை மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் வைத்தார். அதிமுகவினர் கொதிநிலைக்கு வந்துட்டாங்க. உடனே வீட்டுக்கு போய் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு EVKS இளங்கோவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து, இது ஜனநாயகத்தில் பேச்சுரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால்னு ஒருவர் பேசினவர் யாருன்னா சாட்சாத் இதே வைகோ தான். EVKS இளங்கோவனுக்கு இருக்கிற பேச்சுரிமை, பல கருப்பையாவுக்கு இருக்கிற பேச்சுரிமை, நயமான மொழியில் நாகரீக நடையில் மேடையில் பேசிய கவியறிவி பேராசிரியர் அப்துல் காதருக்கு கிடையாதா? இது என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறது? அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம், உங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு வழியா? ஏன் மகனுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போகிறார் வைகோ? ஒரு பள்ளியினுடைய நிகழ்ச்சி சார். இளைய சமூகத்தை வார்ப்பிக்க வேண்டிய பெரும் பணி இன்றைக்கு காத்து கிடக்கிறது. நாலாபுரத்திலிருந்தும் இனப்பகைவர் கூட்டம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் போன்றவர்கள் போய் அந்த மாணவர்களை பக்குவப்படுத்தினால் அந்த மாணவர்கள் நாளை நயத்தகு நாகரிகத்தோடு தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு வளருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர் பேசுகிற மேடைகள் எல்லாம் பாசறை பட்டை தீட்டப்படுகிற வைரங்களைப் போல மாணவர்களை ஜொலிக்க வைப்பதற்கு பயன்படும். அவர் ஒரு பாசறை தான். அவர் போய் கலந்துகிற கூட்டத்தை, பள்ளியினுடைய நிர்வாகத்தை மிரட்டி கேன்சல் பண்ணுங்கன்றது, காட்பாடிக்குள் நுழையாதே என்று சொல்லி 10 காவாலி பயல்கள் போய் நின்றுகிட்டு கையில கொடியை வச்சுக்கிட்டு கூச்சல் கூப்பாடு போடுகிறார்கள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரை கண்டித்ததுண்டா வைகோ? துரை என்ன பெரிய உலகளாவிய தலைவரா? அவர் பத்தி விமர்சிக்கவே கூடாதா? அவர் பத்தி விமர்சிச்சாலே நீங்க இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை பதிவு செய்வீங்கன்னு சொன்னா, நான் பேசுகிறேன் என் மீது வழக்கு தொடுத்து வைத்திருக்கிறீர்கள். 26 வழக்குகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்துல, காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் DGP கிட்ட, ஏன் மேல, அண்ணா நாஞ்சில் சம்பத் மேல வழக்குகள் தொடுத்துறீங்க. அதுக்காக என்ன நாங்க பேசாம நிறுத்திட்டோமா? எங்களுடைய குரல் வலையை நீங்கள் நசுக்கினாலும் நாங்கள் பேசுவோம். இதே வைகோ மேடைகளில் பேசினார், வால்டேர் குறித்து பேசினார். நீ பேசுகிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ பேசுகிற உரிமையை உனக்கு பெற்றுத்தருகிற களத்தில் உன்னோடு நிற்பேன் என்று சொன்னவன் வால்டேர். அந்த வால்டர் வழி வந்திருப்பவன் இந்த வைகோ. எனவே கருத்துரிமைக்கு நான் காப்புரிமை பெற்று தருவேன்னு பேசினார். அந்த வைகோ இன்றைக்கு எங்கே போனார்? எதற்காக இப்படி ஒரு நிலைக்கு தரம் தாழ்ந்து போனார்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தவறான முன்மாதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மகனுக்காக வைகோ. துரை ஒன்றும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் ஏன் பேச ஆள் இல்லையா அவன்கிட்ட? உங்க கட்சியில தான் யாருமே இல்லையே, உங்க கட்சியில தான் பேசுறதுக்கு ஆள் இல்லையே. கூட்டம் நடத்தினாலே வாடகைக்கு ஆள் பிடித்து வர வேண்டி இருக்க. கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க. ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் பேசுனதுல என்ன தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, எதிர்கருத்து சொல்லுங்க. அவர் சொன்ன கருத்துல உடன்பாடு இல்லைன்றங்க. அவருடைய தனி எண்ணை பகிர்ந்து அவருடைய கைபேசி எண்ணுக்கு அழைத்து அவரை ஆபாச மொழியில் பேசுவது. தமிழ் சான்றோர்களில் தலையாய சான்றோர் என்கிற இடத்தில் இருப்பவர் அவர். தமிழன்னைக்கு தன்னுடைய தமிழால் மகுடம் தரித்திருக்கிற பெருமகன் அவர். அவரை ஆராதித்து மகிழ்கிறது தமிழினம். உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அவரை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய விழாவில் வந்து பேசுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் போய் தமிழினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெருமகனுக்கு இப்படி ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் வைகோ தன்னுடைய மகன் துரைக்காக. இதற்காக தமிழ் சமூகத்திடம் கட்டாயம் பதில் சொல்லியே தீர வேண்டும். வைகோவை தமிழர்கள் சும்மா விட மாட்டார்கள். அவர் நினைச்சிட்டாரு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா கண்டிச்சிருக்கணும்லங்க. உன்னுடைய கட்சியின் சார்பில் உன்னுடைய கட்சியினுடைய கொடியை கையில் ஏந்தி கொண்டு போராட்டத்தை செய்யறாங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் மிரட்டல் விடுக்கிறார்கள், ஆபாச மொழியில் பேசுகிறார்கள். இது சமூக வலைதளங்கள்ல வருது. நேற்றைக்கு போய் அண்ணன் மல்லை சத்யா, எந்த காதரை நீங்கள் அழைக்க கூடாது, எந்த காதர் குடியாத்தத்துக்குள் நுழையக்கூடாது, எந்த காதர் காட்பாடிக்குள் நுழையக்கூடாது என்று நீங்கள் பேசினீர்களோ, காஞ்சியில் நடத்த போகிற அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டுக்கு அவர்தான் சிறப்பு அழைப்பாளர் நேற்று பிரகடனப்படுத்தினார். காஞ்சியில மாநாட்டை நிறுத்திப்பாரு, நான் சேலஞ்ச் பண்றேன், நிறுத்திப்பாரு. நீ சொல்றல்ல கவியறிவி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியை நடத்த விட மாட்டோம்னு சொல்லுறீங்கல்ல, காஞ்சிபுரம் மாநாட்டை நிறுத்தி காட்டு. உனக்கு தெம்பும் திராணியும் இருக்குமே ஆனால் நீ வா, காஞ்சிபுரம் களத்துல உன்னை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்று, வைகோவுக்கு தெரிஞ்சு நடக்குதான்னு கேட்டீங்க. தெரியாம நடந்தா வைகோ கண்டிச்சிருக்க வேண்டியதானே? கவியறிவி அப்துல் காதர் இடத்துல போன் போட்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியதானே? ஐயா, எனக்கு இது தெரியாதுங்க, கட்சிக்காரனுங்க அவசரப்பட்டு பண்ணிட்டானுங்க, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டிருக்கணும்ல.
நீதான சார் கட்சிக்கு தலைவர், நீதான சார் பொறுப்பேற்க வேண்டிய ஆள். உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே கட்சி இருக்கிறது. உன்னோட கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கா இல்லையா அதை சொல்லு முதல்ல. கட்சி இல்லையா உங்க கட்டுப்பாட்டுல? அப்ப உங்க கட்சியில இருக்கிற 4 பேர் உங்க கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு நாளைக்கு போய் யார வேணுமோ எதிர்ப்பான், யார வேணுமோ மிரட்டுவான். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நழுவிட முடியுமா? வைகோவுக்கு 100 விழுக்காடு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். வைகோவினுடைய மகன் துரை சொல்லித்தான் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். துரை சொல்லாமலாம் அந்த வேலையை அவங்க செய்யல. துரை சொல்லித்தான் அந்த வேலையை செய்யறாங்க. அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது சார். ஒரு தற்குறி சார் வைகோவினுடைய மகன் துரை. அரசியல்னா என்னன்னே தெரியாது, அறம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு, நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, பேச்சுரிமைனா என்னன்னே தெரியாது. இது எதையுமே தெரியாம அரசியல் களத்துக்கு வந்து வைகோவினுடைய மகன் என்கிற ஒரே பிம்பத்தை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர் அவர். அவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இப்படி பேசுவாரா? எத்தனை விமர்சனங்களை தாங்கி இருக்கிறது மறுமலர்ச்சி திமுக, எத்தனை எதிர்ப்புகளை தாங்கி இருக்கிறது. அப்பெல்லாம் இந்த கட்சி இப்படி இருந்துச்சா? இந்த கட்சியை எவ்வளவு பேர் விமர்சிச்சாங்க? அப்பெல்லாம் இந்த கட்சி இப்படி இருந்துச்சா? அப்பெல்லாம் நாகரிகத்தை கடைபிடித்த கட்சியை இன்னைக்கு என்ன நிலைமைக்கு நீ கொண்டு வந்திருக்க? வன்முறை வெறியாட்ட கும்பலை போல இந்த கட்சியை நீ இன்னைக்கு மாற்றி இருக்க. இதற்கெல்லாம் பெருமையை பெற்றிருப்பவர் யாருன்னு கேட்டா வைகோவினுடைய மகன் துரை தான். அவர் வந்ததற்கு பிறகுதான் இந்த கட்சி இப்படி உருமாறி போச்சு. நாகரிக அரசியல் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற இடத்துக்கு அந்த கட்சி வந்து சேர்ந்துருச்சு. அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் போகலாம். அது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையா இருந்தாலும் சரி, அந்த நிலைக்கு போகலாம்ங்கிற ஒரு அரசியல் சூத்திரத்தை புதிதாக கட்சிக்குள் உருவாக்கி இருக்கிறார் வைகோவினுடைய மகன் துரை. அதற்கான சாட்சிகள் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருப்பது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல அரசியல் செய்கிறாரோ துரை வைகோ? வைகோ அவர்கள் அந்த கால கையில கொடி கம்பத்தை வச்சுக்கிட்டு உள்ளார நுழையாத அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தமிழரை விரட்டி அடிப்பது என்பது இந்த கால அரசியலா? இதையே திருப்பி வைகோவுக்கு அடிச்சா ஏன் வைகோவுக்கு அடிக்க மாட்டாங்களா? செய்ய முடியாதா? இந்த வன்முறை என்பது இருபுறமும் கூர்மை இருக்கிற ஆயுதம். நீங்க குத்துனா மட்டும்தான் குத்தும்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன சார் இது? அண்ணா இப்படிப்பட்ட அரசியலையா கற்பித்தார்? அண்ணாவுக்கு பிறந்தநாள் மாநாடு நடத்திட்டா போதுமா? அண்ணாவின் பெயரை சொல்கிற தகுதியை இழந்துருச்சு மதிமுக. பெரியார் சொன்னாரு, போலீஸ் அடிச்சா பட்டுக்கன்னு சொன்னார். உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லல சார். பெரியார் சொன்னாரு, போலீஸ் அடிச்சா பட்டுக்க. அவனுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசுறோம், திருப்பி அடிச்சிடாத, அவன் கடமையை செய்யறான்னு சொன்னார். எவ்வளவு பெரிய அகிம்சைவாதி பெரியார். அந்த பெரியாரின் பெயரை சொல்கிற பெருமை மறுமலர்ச்சி திமுகவுக்கும் வைகோவுக்கும் அவருடைய மகன் துரைக்கு இருக்கா? பெரியார் பெயரை சொல்கிற உரிமை இருக்கா உங்களுக்கு? என்ன இந்த காலத்துக்கு ஏற்ற அரசியல்? இந்த காலத்துக்கு என்ன அரசியல்? வன்முறை தான் இந்த காலத்தினுடைய அரசியலா? தமிழ்நாடு ஒருபோதும் இந்த அரசியலை விரும்பாது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு எப்போதும் ஒடுக்கப்படுபவர் பக்கம் நிற்கிற அரசியல் களம். அதனாலதான் சார் தென்னிந்தியா இந்தியாவிலிருந்து தனித்து நிற்குது. தென்னிந்தியாவுல தமிழ்நாடு ஒரு ஐக்கானா நிக்குது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு ஏன் திசை காட்டுகிற கருவியா இருக்குன்னா, எல்லாரும் ஒடுக்குபவன் பக்கம் நிற்பான், தமிழ்நாடு மட்டும் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிற்கும். பாதிப்பை ஏற்படுத்தியவனை தமிழ்நாடு ஒருபோதும் ஆதரிக்காது. பாதிப்புக்குள்ளானது நீங்க வேணா பாருங்க. இனிமேல் தான் பேராசிரியர் அப்துல் காதர் இலக்கிய கூட்டங்களில் அதிகமாக பேச போகிறார். இந்த அரசியல் கைகூடாது. இந்த அரசியலை ஒரு ஊடகவியலாளராக இருந்து கொண்டு இந்த காலத்துக்கு ஏற்ற அரசியலை செய்கிறாரோ என்று நீங்கள் அதற்கு முலாம் பூசி விடாதீர்கள் என்று நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கிறேன். துரை வைகோ அவர்கள் இங்க இவ்வளவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, உட்கட்சி பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா அவர் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து இந்த ரஷ்யாவில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் குறித்து நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு. அவரை போய் மல்லை சத்யா அவர்கள் பிஜேபிக்கு போறதுக்கு அடி போட்டுட்டு இருக்காரு அப்படின்றாரு. இது பொருத்தமான விமர்சனம். இந்த பிரச்சனை எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எத்தனை நாளா இதற்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் ஏன் ராகுல் காந்தியை சந்திக்கல? இத்தனை நாட்கள் கழித்து திடீரென அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் குற்றச்சாட்டு வைத்ததற்கு பிறகு திருடன் காலில் தேல் கொட்டியதை போல இப்போது துடித்துடித்துக் கொண்டு ராகுல் காந்தியை போய் பாக்குறீங்க. நீங்க இந்தியா அலையன்ஸ்ல இருக்கீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்களா? இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் கையெழுத்து வாங்கியதில் இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கையெழுத்து மட்டும் போதுமானதாக இருக்காதா? எல்லா இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி இருக்கணுமா இல்லையா? எண்ணிக்கை கூடுதலாக தேவைப்பட்ட ஏன் பிஜேபி காரண்ட போய் கையெழுத்து வாங்குறீங்க? 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. யாரையாவது ஒருவரை இது சம்பந்தமா அழைச்சிட்டு போனீங்களா பிரதமரை சந்திக்கிறதுக்கு? நீங்க மட்டும் தனியா போய் சந்திச்சீங்க. ஏன் பிரதமரை தனியா சந்திச்சீங்க?
இன்னும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைச்சிட்டு போனா திரைமறைவில் நீங்கள் பேசுகிற பேரம் தெரிந்துவிடும் என்பதற்காக நீங்க அழைச்சிட்டு போல. அதான யதார்த்தமான உண்மை. இத்தனை நாட்கள் கழித்து அந்த சத்யா அவர்கள் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி பேசி பொது சமூகத்தினுடைய கவனம் ஈர்க்கப்பட்டதற்கு பிறகு இப்ப முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையா ராகுல் காந்தியை போய் இன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கீங்க. இந்த அரசியல்ல மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க டீல் முடிஞ்சிருச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க எதற்காக இப்ப இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கீங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனையை நீங்கள் முறையாக அணுகினீர்களா? அயலக தமிழர் நல வாரியம் என்று ஒரு வாரியத்தை தமிழ்நாடு அரசு முதல் முறையாக வரலாற்றில் ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி இருக்காங்க. வெளிநாடு வாழ் நலத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, ஆவடி நாசர்னு பேரு. புரியுதா? இந்த வாரியத்துக்கு ஒரு தலைவர் இருக்காரு, கார்த்திகேய சிவசேனாதிபதினு பேரு. இந்த வாரியத்துக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்க முறையா அதை எடுத்தீங்களா? இதே மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ரஷ்யாவில் என்று தெரிந்தவுடன் ஒரு குழுவை இதற்காக நியமித்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். இந்த முதலமைச்சர் தான் ஒரு குழுவை அமைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் டிஆர்பி ராஜா உட்பட எல்லோரையும் சேர்த்து ஒரு குழுவை அனுப்பி அந்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வருவதற்காகவே அந்த குழு செயல்பட்டது என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி டெல்லியில போய் உங்களுடைய பவர் என்னன்றதை காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப துடிக்கிறீங்க. ஏதோ உங்க அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக. இந்த நாடகங்கள் எல்லாம் அரங்கேறுகிற வேலை வந்து விட்டது. அரங்கேற்றம் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மேடையில் நடக்கும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, நீங்க சொல்றீங்கல்ல ராகுல் காந்தியை போய் சந்திச்சிட்டாரு, இவரை போய் சொல்லலாமான்னு 8 ஊர்கள்ல கூட்டம் பேசுறாரு வைகோ. ஏற்கனவே கோவில்பட்டியில, தூத்துக்குடியிலயோ பேசி முடிச்சிட்டாரு, கடையநல்லூர்ல பேசி முடிச்சிட்டாரு, கம்பத்துல பேசி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஏதோ திண்டுக்கல்ல பேச போறான்னு நினைக்கிறேன். எங்காவது ஒரு இடத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்களா? மாவட்ட செயலாளர் சந்திக்க வேண்டாம், அமைச்சர்கள் சந்திக்க வேண்டாம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க வேண்டாம், அந்த ஊர் நகர செயலாளர். கம்பத்துல கூட்டம் பேசினாங்க, கம்ப நகர செயலாளர் வந்தாரா? திமுகல காங்கிரஸ் கம்ப நகர செயலாளர் வந்தாரா? ஸ்டெர்லைட் வெளியேற்றம்னு நீங்க போர்டு போட்டீங்க, போராட்டத்தை அறிவிச்சீங்க. ஸ்டெர்லைட் வெளியேற்றம் போராட்டம் அப்படின்னு சொல்லி, ஸ்டெர்லைட் வெளியேற்றம்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்க இத்தனை நாளா செஞ்சீங்க. இப்ப ஏன் இந்த தூத்துக்குடியில நடந்த கூட்டத்துக்கு ஸ்டெர்லைட் வெளியேற்றம்னு தலைப்பு வைக்கல? என்ன தலைப்பு வச்சீங்க? ஸ்டெர்லைட் போராட்ட வரலாறுன்னு வச்சீங்க. அப்ப ஸ்டெர்லைட் வெளியேற்றம்னு நீங்க தலைப்பு வைக்க கூடாதுன்னு காவல்துறை உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. காவல்துறை நெருக்கடியை எதிர்க்க வேண்டியதான தைரியம் இருந்தா? பழைய வைகோவாக இருந்தால் கேட்பார்ல, நீ என்ன ஏவல் ஆள் நினைச்சியா? நான் என்ன அனில் அகர்வால் கைகூலியா? இப்படி எல்லாம் கேட்டிருக்காரு கடந்த காலத்துல. இப்ப கேட்க வேண்டியதானே? தெம்பு இல்லையா வைகோ? தெம்பு இருந்துட்டாரா? ஏன் சார் இப்ப கேட்கல? தலைப்பை மாத்திட்டார் சார். ஸ்டெர்லைட் வெளியேற்றம்ன்ற தலைப்பை ஸ்டெர்லைட் போராட்ட வரலாறுன்னு நடத்தி சமாதானமான முறையில கூட்டத்தை நடத்திட்டு வந்துட்டாரு. அப்போ நீங்க என்னவாக வெளிப்படுறீங்க? அனில் அகர்வால் மோடிக்கு மிக நெருக்கமானவனாக இருக்கிறார். அனில் அகர்வால் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார். அவர் மனம் போனி விடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால அந்த தலைப்பை நீங்க மாத்திக்கிட்டீங்க. இதான உங்க யுக்தி? உங்களை ஒரு ஊர்ல கூட திமுக கூட்டணி நிர்வாகிகள் வந்து சந்திக்கலையே. திமுக வர வேண்டாம், கம்யூனிஸ்ட், விசிகா, நீங்க யார் அழைச்சிட்டு போய் பேசுறீங்க? தோழர் திருமுருகன் காந்தி அழைச்சிட்டு போய் பேசுறீங்க, அண்ணன் கம்பம் அப்பாஸ் அழைச்சிட்டு போய் பேசுறீங்க. இப்படிப்பட்டவர்களை தான் உங்களால் அழைத்து கொண்டு போக முடிகிறதே தவிர ஒரு இடத்தில் கூட உங்களால் திமுகவினர் யாரும் மேடையேற்ற தயாராக இல்லை. நீங்கள் திமுகவினரை அழைப்பதற்கும் தயாராக இல்லை. திமுகவினர் நீங்கள் அழைத்தால் வருவதற்கும் தயாராக இல்லை என்பதே சமிக்கை தானே. வரக்கூடிய நாட்களில் இந்த உண்மையெல்லாம் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. நன்றி.